அவர் மிக சிறந்த மனிதர், மிக நல்ல நண்பர். இதை விட ஒரு தகப்பனுக்கு என்ன வேணும்? இந்த ஆடியன்ஸ்க்கு ஒரு இன்ட்ராக்டிவாக இருக்கணும், இல்லை ஆடியன்ஸ் நிர்ணயிக்கப்படுற ஒரு விருது இருக்கணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணும்போது தான் பீப்புள் சாய்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரி இன்வால்வ் பண்ணணும் அப்படின்னு ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ண வச்சாங்க. ஒரு இன்டர்நெட்டில் டிராஃபிக் ஆச்சு. வாக்களித்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு தனி இடத்தையும் தன் ரசிகர்கள் மனதில் மணிமகுடத்தையும் பெற்ற சென்ற ஆண்டின் வசூல் ராஜாக்களுக்கும் ராணிகளுக்கும் எங்கள் இணையத்தில் இடமளித்து அங்கே கலை ராஜ்யத்தில் ஓட்டுரிமை கிடைத்த ஒவ்வொரு ரசிகரின் வாக்குகளை பெற்ற மக்கள் மன்றம் தான் பிஹைண்ட் வுட்ஸ் கோல்ட் மெடல் ஃபார் பீப்புள்ஸ் சாய்ஸ். டப்பா வண்டிக்குள்ள டிராமா. பார்த்தாலே பக்கத்து வீட்டு பையன் போல் இருக்கும் தனுஷுக்கு நிகராய் நிமிர்ந்து நின்ற நடிகை இவர். சென்ற ஆண்டு ரசிகர்கள் அமலா பாலிற்கு கொடுத்த அங்கீகாரத்தின் பிரதிபலிப்பு இது. நடிகர்களுக்கு ராசியான நடிகையாகவும் ரசிகர்களுக்கு நடமாடும் தேவதையாகவும் தோன்றுபவர். சென்ற ஆண்டு அரண்மனை, மீகாமன், மான்கராத்தே என்று அதிக படங்கள் நடித்து தன் ரசிகர்களை இடைவிடாத மழையில் நனைய வைத்தவர் இவர். மஞ்சப்பை, நான் சிகப்பு மனிதன், ஜிகர்தண்டா போன்ற வித்தியாசமான கதாபாத்திரங்கள் மூலம் வெவ்வேறு தரப்பட்ட ரசிகர்களை தன் நடிப்பால் ஈர்த்தவர். அஞ்சானில் அழகாய் வந்து கத்தியில் கதையோடு ஒன்றி கதைக்களம் நகர காரணமாகி ரசிகர்களின் ரசனையை பூர்த்தி செய்தவர். திரையில் இவரது வீரத்தை ரசிக்கும் ரசிகர்களும் நிஜத்தில் இவரது இதயத்தின் ஈரத்தை ரசிக்கும் ரசிகர்களும் கணக்கில் அடங்காத அல்டிமேட் கூட்டம். இன்டர்வியூல வந்து பாருங்க, 4 வார்த்தை சேர்ந்தா மாதிரி இங்கிலீஷ் பேச எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. வேலை கிடைக்கலனா நிகழ்கால தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இந்த விஐபி நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் ரகுவரன் என்ற பெயருக்கு ரசிகர்களின் கைத்தட்டலை பெற்று தந்தவர். அமுல் பேபி, ரகுவரனை வரைக்கும் நீ வில்லனா தானே பார்த்திருக்க, ஹீரோவை பார்த்தது இல்லையா? இனிமே பார்ப்பேன். என் இனிய தமிழ் மக்களை, இந்த உலகில் பலருக்கு கனவு வரும். அதில் ஒரு சிலரால் மட்டுமே அதை நினைவாக்க முடியும். பல குரல் பேசி கைத்தட்டு வாங்கிய இந்த ராயபுரம் பீட்டரின் சொந்த குரலுக்காக காலமெல்லாம் கைத்தட்ட காத்திருக்கிறார்கள் தமிழ் சினிமா ரசிகர்கள். நம்ம குரல் மட்டும் இல்ல சார், கொஞ்சம் பாடி லாங்குவேஜும் வரும். கத்தி இவரது சினிமா பயணத்தில் முக்கியமான மைல்கல். இவரின் மாசின்றிக்கு கிடைக்கும் கைத்தட்டலை மிஞ்ச எந்த ஜில்லாவிலும் ஆள் இல்லை என்பது நிகழ்காலம் சொல்லும் நிதர்சனமான உண்மை. இவர்களுக்கு உலகம் முழுவதும் இருக்கின்ற ரசிகர்கள் தனது ஒரு மின்னஞ்சல் மூலம் ஒரு ஓட்டு என்ற விகிதத்தில் செலுத்திய வாக்குகளின் முடிவுதான் இவை. இது மக்களால் மன்னர்களுக்கும் மகாராணிகளுக்கும் கழுத்தில் அணிவிக்கப்படும் மணிமாலை. People Choice Award for the Best Actor in Lead Role. யாரு? இந்த அரங்கமே அதிர போகுது கன்ஃபார்ம். இவர் பெயரின் அர்த்தம் வெற்றி. புகழ் குவியும் இவரை சுற்றி வரும் அதிர்ஷ்டம் தோளை தொற்றி தமிழகத்து மண்ணில் தவழ்ந்து செல்லும் குழந்தையும் புகழ்ந்து சொல்லும் இவரை பற்றி. வெள்ளித்திரை விண்ணில் வாழும் முழுமதி, தமிழ் சினிமா மண்ணை ஆளும் அதிபதி. அன்றும் என்றும் என்றும் இவர்தான் இளைய தளபதி. இவரின் குழந்தை சிரிப்பும் குறும்புத்தனமும் எவரையும் மயக்கும். எல்லாரும் என் மாமா மச்சான். அரங்கம் அதிரும் நடனம் கண்டு உலகமே வியக்கும். பொறிபறக்கும் இவர் வசனங்களில் திரையரங்கம் தீப்பிடிக்கும். 10 நிமிஷத்துல மொத்த பேரும் வண்டியில இருக்கணும். வண்டி இந்த ஏரியா விட்டு வெளியே இருக்கணும். அனல் தெரிக்கும் ஆக்ஷன் காட்சிகள் பட்டாசாய் வெடிக்கும். முன்பு திருவிழா நாட்களில் எல்லாம் இவர் திரைப்படங்கள் வெளியாகும். இன்று இவரின் திரைப்படங்கள் வெளியாகும் நாட்களே தனி திருவிழாவாகும். தலைவன்கிறது நாம தேடி போற விஷயம் இல்லை, நம்ம தேடி விஷயம். இவரின் ஒவ்வொரு படமும் ரசிகர்கள் கொண்டாடும் தீபாவளி.
விரைவில் சீரிப்பாய காத்திருக்கிறது இந்த சினிமா புலி. ஒவ்வொரு வருடமும் நம்மை மகிழ்வித்து இதயங்களில் இடம் பிடித்தவர் கடந்த வருடமும் 2 வெற்றி படங்களால் அழுத்தமாக தடம் பதித்தார். எல்லா தரப்பையும் கவர்ந்த ஜில்லா, புத்தியை கூர்த்தீட்டிய கத்தி என்று 2 வேறு வித்தியாச படங்களால் எதிர்மறை விமர்சகர்களை எதிர்த்து நின்று வீழ்த்தினார். தன்னை விரும்பும் ரசிகர்களை கொண்டாட்டத்தில் ஆழ்த்தினார். பாட்டு, நடனம், காமெடி, ஆக்ஷன் என்று ஜில்லாவில் இவர் மாஸ் ஹீரோவாக பட்டை கிளப்பியதை எவராலும் மறக்க முடியாது. உருக்கமான நடிப்பில் ஜீவனையும் உண்மையான ரசிகனுக்கு ஆனந்தத்தையும் கொடுத்த ஜீவானந்தம் பாத்திரத்தை எவராலும் மறக்க முடியாது. இந்த உழைப்பிற்கான உண்மையான பலனாக இளைய தளபதி விஜய் அவர்களை 2014ஆம் ஆண்டின் அபிமான நடிகராக வாக்களித்து வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் தமிழ் சினிமா ரசிகர்கள். இளைய தளபதி விஜய் 23 வருடங்களாய் இதயங்களை ஈர்த்துக் கொண்டிருக்கும் இளைஞன், ஒட்டுமொத்த தமிழகமும் பரவசமாய் பார்த்துக் கொண்டிருக்கும் கலைஞன். சாந்த குணமும் காந்த முகமும் கோடிக்கணக்கான ரசிகர் படையை இவருக்காக சேர்த்திருக்கிறது. இந்த படை இருக்கும் வரை இன்னும் பல உயரங்கள் இவருக்காக காத்திருக்கிறது. இதோ ரசிகர்கள் விதைத்த வாக்குகள் இளைய தளபதியின் தோட்டத்தில் தங்கப்பதக்கமாய் பூத்திருக்கிறது. People's Choice Award for the Best Actor இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு அப்படின்னு முடிவு பண்ணவங்க இவங்க தான். நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா, இந்த ஏவி போயிட்டு இருக்கும்போது ஏஆர் முருகதாஸ் சார் ஃபேஸ்ல தான் குழந்தை தவழ்ந்து வரும்போது சிரிப்பா இருப்பாரு, அந்த ஒரு சிரிப்பு இருந்துட்டே இருந்துச்சு. ஆமா, நிறைய மக்கள் எக்கச்சக்கமான பேர் வந்து ஓட் பண்ணி தான் இந்த பீப்புள்ஸ் சாய்ஸ் அவார்ட் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இளைய தளபதி விஜய்க்கு ஓட் பண்ண அத்தனை பேருக்கும் எங்களோட நன்றி. அவங்கலேருந்து 3 வின்னர்ஸ், த ஆன்லைன் ஓட்டர்ஸ், அவங்கள மேடைக்கு அழைக்க இருக்கோம். ப்ளீஸ் வாங்க. இதில் ஆரோக்கியமான விஷயம் என்ன நினைக்கிறோன்னா, இது ஒரு ஆன்லைன் வாராக இல்லாமல் நிறைய அஜித் ஃபேன்ஸ் வந்து கங்க்ராட்ஸ் விஜய் சார் ஃபார் வின்னிங் பிஹைண்ட் வுட்ஸ் பீப்புள் சாய்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் நாங்கள் இதோட வெற்றியாக கருதுகிறோம். Thank you so much for taking the time to vote and make Vijay a winner. And இந்த அவார்டை வழங்குறதுக்காக ஏஆர் முருகதாஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். விஜய் அப்படின்ற அந்த பேர் உருவாவதற்கான காரணமாக இருக்கிற இன்னொரு 3 எழுத்து SAC அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். விஜய் சாரோட ஹால்ல 2 விருது இன்னைக்கு இருக்க போகுது. The best actor in lead role male goes to இளைய தளபதி விஜய் again. விஜய் சார் வந்து நல்ல நடிகருங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் மக்கள் அவ்வளோ ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவர் மிக சிறந்த மனிதர், மிக நல்ல நண்பர் அப்படிங்கிறது அவர் நெருங்கி பழகின எல்லாருக்குமே அது தெரியும். எஸ்ஐசி சார் புதல்வனால் வர முடியல, அவருக்கு பதிலாக நீங்கள் ஒரு சில வார்த்தைகள். அவர் பிறந்த உடனே 2 கையிலையும் தூக்கி வச்சுருந்தேன்ல, அது மாதிரி இந்த 2 விருதுகளையும் இப்போ நான் 2 கையில் தூக்கி வச்சுருந்தப்போ எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. இதை விட ஒரு தகப்பனுக்கு என்ன வேணும்? அவர் வந்து பீப்புள் சாய்ஸ் அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அவர் நடிக்கணும்னு ஆசைப்பட்ட போது நான் எடுத்த முதல் படம் நாளைய தீர்ப்பு. சந்திரசேகர்கிட்ட இது நிறையா காசு இருக்குது, அதனால் இவரையெல்லாம் வச்சு படம் எடுக்கிறாரு. ஆக்சுவலாக இதே வார்த்தையில் என்னை கிண்டல் பண்ணாங்க, ஒரு பத்திரிகையில் எழுதினாங்க. அப்படி பேசப்பட்ட தகப்பன் கையில் இன்னைக்கு பிஹைண்ட் வுட்ஸ்
2 விருதுகளை கொடுத்திருக்கிறது. அதுக்கு காரணம் முதல்ல நீங்கள், அடுத்தது அவர் கிடைத்த இயக்குனர்கள். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இன்னைக்கு அவருடைய தந்தையின் கையிலே 2 விருதுகளை கொடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய கடுமையான உழைப்பு. இந்த விருதை வழங்கிய வேணுஸ் பற்றி சொல்லணும்னா, பிஹைண்ட் வுட்ஸ் இட்ஸ் அ ஸ்ட்ரெங்க், இட்ஸ் அ பவர், இட்ஸ் அ என்கரேஜ்மெண்ட் ஃபார் த ஃபிலிம், பிஹைண்ட் த ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம்.